வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், மறப்போம் மன்னிப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து டீகோடரோட செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன 3 to 8 டீகோடர். இதான் நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரேஸ். கரெக்டா? 3 to 8 டீகோடர். இதுக்கும் வந்து வித் ஆக்டிவ் ஹை எனேபிளே வச்சுக்க போகிறோம். வித் ஆக்டிவ் ஹை எனேபிள். ஓகே, யூஸ்வலாக வந்து எனேபிள் இருக்கு எல்லா மோஸ்ட் ஆஃப் த டீகோடர்ஸில். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற எதுலேயுமே நம்ம போடலை. மக்ஸு டிமக்ஸு என்கோடர்லாம் போடலை, டீகோடரில் மட்டும் வச்சுக்கிறோம். ஓகே, அப்படின்னு அர்த்தம் எனேபிள் 1 இருந்தால் மட்டும்தான் நம்ம டீகோடர் ஒர்க் ஆகும். ஃபைன். 3 to 8 டீகோடர் பிளாக் டயக்ராம் வரையலாமா? வரையலாம். ஓகே, கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிப்போம். ஓகே, 3 to 8 டீகோடர். ஓகே, ஃபைன். ஓகே, 3 to 8 டீகோடரில் எத்தனை இன்புட்ஸ் இருக்கும்? 3 இன்புட்ஸ் இருக்கும். ஓகே, 8 to 3 என்கோடர் படித்தோம் தெரியுமா? அதோட அவுட்புட்ஸ் என்னன்னு பார்த்தோம், A2, A1, A0. ஸோ அதெல்லாம் தான் இதோட இன்புட்ஸாக இருக்கு. ஃபைன், சூப்பர். அதை தவிர ஏதாவது இன்புட் இருக்குமா? இருக்கும். யார் அவர்? எனேபிள். ஃபைன். அவுட்புட்ஸ் எத்தனை அவுட்புட்ஸ் இருக்கும்? 3 to 8 அப்படின்னா 8 அவுட்புட்ஸ். 1 2 3 4 5 6 7 8. யாரெல்லாம்? ஒய்னே ஆரம்பிச்சுக்கலாம். Y0, Y1, Y2, Y3, Y4, Y5, Y6, Y7, 8 outputs. Okay, so இது என்ன பண்ணும்? 3 to 8 decoder 8 to 3 encoder என்ன பண்ணிட்டோம்? அதோட reverse operation பண்ணும். So reverse operation of 8 to 3 encoder. So என்ன செய்யும்? encoded input வந்து original format மாற்றும். ஓகே, என்னது encoded inputங்கிறது ஆக்சுவலா? ஸோ என்கோடர் என்ன பண்ணிட்டுனா வந்து ஆக்டல் டிஜிட்டை வந்து பைனரி கோடாக மாற்றிட்டு. கரெக்டாக? என்கோடர் வந்து ஆக்டல் டிஜிட்டை பைனரி கோடாக மாற்றி போய் எடுத்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, மறந்து போயிட்டுனா. ஸோ நம்ம டீகோடர் என்ன செய்வார்னா பைனரி கோடை வந்து ஆக்டல் டிஜிட்டாக மாற்றும். ஸோ ஆக்டல் டிஜிட்டாக மாற்றும். ஓகேயா? அங்கே படிக்கும்போது என்கோடருக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தோம்னா ஆக்டல் டு பைனரி என்கோடர்னு பார்த்தோம். அப்படியே இந்த பைனரி டு ஆக்டல் டீகோடர்னு சொல்லலாம். கரெக்டாக? பைனரி டு ஆக்டல் அண்ட் டீகோடர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப என்கோடர் அப்படியே எழுதி ஒரு லைனாக மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்கோம். வேறு எதுவும் இங்கே புதுசாக பண்ணல. இப்போ டேரெக்டாக அடுத்தது ட்ரூத் டேபிள் போயிடுவோம். ஓகே, 4 இன்புட்ஸு 8 அவுட்புட்ஸ். கரெக்டாக? ஃபைன். ஸோ மெயின் ஹீரோ யார்? ஹீரோ வந்து எனேபிள். அப்புறமா யார்? A2, A1, A0. ஓகே, அவுட்புட்ஸு Y0 Y7 Y7, Y6, Y5, Y4, Y3, Y2, Y1, Y0. ஓகே, இது வந்து ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறோம். இந்த ஜீரோஸ்லாம் நான் போட போகிறது இல்லை. ஓகேயா? ஸோ எனேபிள் 0வாக இருந்ததுன்னா A2 என்னவா வேணால், இது A1 என்ன வேணால், A0 என்ன வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் அவுட்புட் ஒரு அவுட்புட்டும் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் கரெக்டாக எழுதிடுறோம். ஓகே, எனேபிள் 1ஆக இருந்தால் மட்டும்தான் நம்ம டீகோடர் ஒர்க் ஆகும். கரெக்டா? என்கோடர் 1ஆக இருக்கணும். எனேபிள் 1ஆக இருக்கும். ஓகே, இப்போ A2, A1, A0 3 இருக்கா? 3 இன்புட்ஸு. அப்படின்னா 8 காம்பினேஷன்ஸ் எழுத போகிறோம். என்ன காம்பினேஷன்ஸ்? 0 0 0லேருந்து 0 1 2 3ன்னு எழுதிக்க போடலாம். 0 1 2 3 4 5 6 7. ஓகே, எழுதியாச்சு. ஓகே, இப்போ பாருங்களேன், 0 0 0 இதோட டெசிமல் வேல்யூ எவ்வளோ? 0. அப்படின்னா Y0க்கு நேராக ஆன்சர் வரும். 0 0 1 டெசிமல் வேல்யூ 1. ஸோ Y1க்கு நேராக ஆன்சர். 0 1 0 2 Y2. 0 1 1 3 Y3. 1 0 0 4 Y4. 1 0 1 5 Y5. 1 1 0 6 Y6. 1 1 7 7 Y7. அவ்வளோதான். மீதி இடத்துலலாம் ஜீரோஸ் போட்டுக்கோங்க நீங்கள். ஓகேயா? டைம் இல்லை இப்போ நம்மளுக்கு. டைம் இருக்குது. டைம்லாம் நிறைய, நம்ம எல்லாருக்கும் டைம் இருக்குது. என்ன ஆனால் இது பார்க்கறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. கரெக்டாக? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு போர் அடிக்கிறது. என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, ஸோ இதாங்க ஜீரோ. ஃபாஸ்ட்டாக உங்களுக்கோசரம் ஃபாஸ்ட்டாக போட்டேன் ஜீரோஸ். டாட் வச்சுருக்கேன். டாட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீரோஸ். ஓகே, சூப்பர், முடிச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன எழுதுறோம்? அவுட்புட் எக்ஸ்பிரஷன். எத்தனை அவுட்புட்ஸ்? 8 அவுட்புட்ஸ். 8 எக்ஸ்பிரஷன் எழுதுறோம். சரி, எழுதிடலாம், கவலைப்படாதீங்க. ஆரம்பிச்சாச்சு, முடிச்சிடுவோம். Y7. Y7 எப்போ 1ஆக இருக்குது? லாஸ்ட் கேஸில் மட்டும் 1ஆக இருக்குது. இந்த லாஸ்ட் ரோ. ஸோ எனேபிள் ஹையாக இருக்குது. ஸோ EN. அப்புறம் A2, A1, A0. அவ்வளோதான், ஈஸியாக எழுதிட்டோம். Y6 எழுதிடுவோமா? ஓகே, அடுத்தது யாரை கேட்கலாம்? பாலகிருஷ்ண, அடுத்து கணேஷ் சொல்லுங்க.
டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். சீக்கிரமாக முடியும். டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். Y6 அப்படின்னா இங்கே 6க்கு நேரம் டிக் அடிங்க. இது என்ன 1110. ஸோ எல்லாத்துக்குமே எனேபிள் வந்து 1ஆக தான் இருக்கும். 110 அப்படின்னா A2 A1 A0 பார். அடுத்தது Y5 வேணா 5 Y5 எங்கே 1 இருக்கோ அதை டிக் அடிங்க. இங்கே 1 எப்போதுமே எனேபிள் 1ஆக தான் இருக்கும். ஓகே 1. அப்புறம் 101 101னா 101. அடுத்து Y4 முடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். Y4னா Y4 இங்கே தான் டிக்கு. ஸோ எனேபிள் 1ஆக இருக்கணும். அப்புறம் 100 எனேபிள் 1ஆக இருக்கணும். 100. ஓகே அடுத்தது Y3. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். வேற லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டோம். ஒரு EN போட்டுக்க போகிறோம். 3னா அர்த்தம் 011. ஸோ 011 அப்படியே பார்க்காம அடிக்க போகிறோம். இப்போ Y2 எனேபிள் கண்டிப்பாக இருக்கணும். 2னா அர்த்தம் 010 010. அடுத்தது Y1 Y1 அர்த்தம் எனேபிள் கண்டிப்பாக இருக்கும். எனேபிள் அப்புறம் 001 001. லாஸ்ட் ஒன் யாரு Y0 மட்டும் எழுதிடும். Y0 எனேபிள் கண்டிப்பாக உண்டு. 000 A2 பார் A1 பார் A0 பார். ஸோ லாஜிக் டயக்ராம் நீங்களே வரைஞ்சிக்கோங்க. அது ஈஸி தான். நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகேயா முடிச்சுக்கலாமா? டிகோடர் முடிச்சாச்சு. என்ஜாய் பண்ணுங்க. பாய்.